சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சனில் போய் பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்க்குறதா போனேன். குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி இருந்துச்சு. இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொட்டுக்க என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்து அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இட்லி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த 3 இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா 3 கரண்டி சட்னி தான் வைக்க போகிறேன். 1 2 3 ஓகே 3 இட்லிக்கு 3 கரண்டி சட்னி ஓகேவா. எடுத்துகிட்டு போய் சைடிஷ் என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு என்னடா வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முறுக்கு இருந்துச்சு. சரி ஓகே இதே சைடிஷாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 முறுக்கு எடுத்து போட்டு 3 இட்லிக்கு 3 சட்னி அப்படின்னு வச்சு பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி சட்னி அப்புறம் ஒரு முறுக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதியாக வச்சு, ஏன்னா 1/2 இட்லி தான் சாப்பிட்றேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக வச்சு சாப்பிட்டேன். அருமையாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காமல் சொல்லுங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ரொமோஷன் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு என்னை டிஎம் பண்ணுங்கள்.